பேர் சங்கர் மாயவன், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், விருதாச்சலம். நாங்கள் ஒரு 30 வருஷமாக ஏடிஎம்கேல தான் இருக்கிறோம். இப்போது சமீப காலமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தோம். அவருக்கு போயிட்டு என்டிஆர் கூட்டணியில் சேர்ந்ததுனால அதனுடைய கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்காதனால நாங்கள் மறுபடி அம்மா வழியில் வரணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக எலெக்ஷனில் வேலை பார்க்கணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என் பேர் புவனேஸ்வரி. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் அம்மாவோட பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவை சோதனையான காலகட்டத்திலேருந்து அம்மா கூடவே நான் பயணிச்சிட்ருக்கேன். தலைவர் வளர்த்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா ஆளுமையாக இருந்து, சின்னம்மா அவங்க பின்னாலேயே பெரிய ஆளுமையாக இருந்தவங்க, கட்சியை இந்தளவு வளர்த்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய இடத்துல அம்மா சின்னம்மா இருந்திருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கழகம் எந்தளவு பின்னோக்கி போயிடுச்சு அப்படின்னு. 10 தேர்தலில் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம். அது கழகம் ஒற்றுமையாக இல்லை, அம்மா கூட இல்லை, சின்னம்மா தலைமையில் இல்லை, சின்னம்மா தலைமையில் கழகம் இல்லை. அது காரணம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிலைமைக்கு அவங்க தான் தள்ளியிருக்காங்க. அதனால் இனிமேல் பார்த்துட்டு இருந்தால் அந்த கழகத்தை மீட்டெடுக்கவே முடியாது. அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறதுனால அம்மா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. இந்த 2027 தேர்தலை எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துறதுக்கு அண்ணா திராவிட கழகம்னு சொல்லி கட்சி துவங்குறதா அம்மா முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல முடிவு, எல்லாரும் வரவேற்கிறாங்க. இந்த முடிவை தான் எல்லாருமே அப்போ எதிர்பார்த்தாங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ தான் அம்மா அதுக்கு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தியாகத்தாய் சின்னம்மா தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்து கழகத்தை கைப்பற்றுறது உறுதி. எல்லா இடத்துலையும் வேட்பாளர்களை நிறுத்தி அம்மா களம் காண போகிறாங்க. அம்மாவும் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. கூட இருக்கிற எல்லாரும் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம். நிச்சயமாக அதில் வெற்றியும் பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று கழகத்தை கைப்பற்றுவோம். அது அம்மாவுக்கு உறுதுணையாக நாங்கள் எல்லாரும் இருப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் எல்லாருமே அம்மா பக்கம் இருக்காங்க. அதனால நிச்சயமா கழகம் அம்மா 89 தலைவர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா பின்னால இருந்து இது பண்ண மாதிரி அம்மா இருந்தது மாதிரி இன்னைக்கு அம்மா சேவல் சின்னத்தில் அன்னைக்கு அம்மா நின்று வெற்றி பெற்று கழகத்தை மீட்டெடுத்தது மாதிரி இன்னைக்கு அண்ணா திராவிட கழகம்னு சொல்லிட்டு கழகத்தை அம்மா அமைச்சு நிச்சயமா அதுல வெற்றியும் பெற்று கழகத்தை அம்மா தலைமையில கைப்பற்றுவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. என் பேர் விஜயராகவன். கம்மாபுரம் ஒன்றியம், கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் மாவட்டம், ஆதனூர் கிராமம். நாங்கள் அம்மா வழியில் செயல்படணுன்னு ஆசையாக இருக்குது. எங்கள் மனப்பூர்வமான ஆசை. அதை நிறைவேறணும், அம்மா வரணும். ஒன்றிணைக்கணும். கழகம் எல்லாமே ஒற்றுமையாக செயல்பட்டு ஆட்சி அமைக்கணும். அம்மா ஆட்சி அமைக்கணும். அவங்க மனசு சந்தோஷப்படணும், அவ்வளோதாம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் நடனவாளியா இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் கடந்த ஒரு 20 வருஷமாக அம்மாவுடைய ஆர்வத்திலேயே நான் இருந்திருக்கேன். இப்போ மறுபடியும் அம்மா இந்த 2026 ஒரு புதிய ஆட்சி அமைக்கணும், அதனால எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். அம்மா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அம்மா பார்த்ததில் எனக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சின்னு தெரியல, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அம்மா எப்போவுமே இருக்கணும். சின்னம்மா நம்ம வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மாவை ஆதரிக்கணும். அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு அம்மாவை பைத்தியம் சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்கிறது, ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதுலேருந்தே எனக்கு ரொம்ப இதில் ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் அம்மா இந்த 2026 வரணும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அம்மா வரணும், அம்மா வரணும், அம்மா வரணும்னு எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். நம்ம சின்னம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நடனவாளியா இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம சின்னம்மாவுக்கு நம்ம சொன்ன உடனே செயல்படுவாங்கன்றத எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கடல் போல மக்கள் திரண்டு வருவார்கள். என் பேர் இந்திரா. நான் விருகம்பாக்கம் தொகுதியிலேருந்து வரேன். வடக்கு வட்ட இணை செயலாளராக இருக்கேன். இப்போ அம்மா மீட்டிங் பண்ணாங்க, பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அம்மாவுக்கு சேவை பண்ணலான்னு நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.